ஹலோ கைஸ், என்னோட பேர் அஷன். இந்த வீடியோவில் நம்ம வந்து சொலிடிட்டியில் வந்து மேப்பிங் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து அரேஸை பற்றி போட்டிருந்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா? இப்போ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அரேயில் வந்து நம்மளால் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், அதை வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. அண்ட் மேப்பிங்கும் அதேமாரி தான், நம்மளால் இதில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அண்ட் ஸ்டோர் பண்ணி வச்ச டேட்டா வந்து கீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேப்பிங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுதான் மேப்பிங்கோட ஸ்ட்ரக்சர். ஸோ மேப்பிங்கை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேப்பிங் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்குள்ளார கீ டைப் அண்டு ஈக்குவல் டு ஆரோ சிம்பிள் கொடுத்து வேல்யூ டைப் அப்படின்னு 2 விஷயம் கொடுத்துருப்பீங்க. இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து விசிபிலிட்டி கொடுத்துருப்பீங்க, பப்ளிக்காக, ப்ரைவேட்டாக, இன்டர்னலாக, எக்ஸ்டர்னலாக அதுமாரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபையர் கொடுத்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணுங்க. இப்போ இதில் வந்து இந்த வேல்யூ டைப் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீ டைப் வச்சு தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த கீ டைப்பில் வந்து உங்களால் எல்லா டேட்டா டைப்ஸையும் கொடுக்கலாம், பட் மேப்பிங்கை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஆனால் வேல்யூ டைப்பில் அப்படி இல்லை, உங்களால் மேப்பிங்கும் இதில் கொடுக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் மேப்பிங்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உள்ளார வந்து கீ டைப் கொடுக்க போகிறேன், அதாவது அன்சைன் இன்டிஜர் கொடுக்குறேன். அண்ட் ஈக்குவல் டு ஒரு ஆரோ சிம்பிள் கொடுத்துட்டு வேல்யூ டைப்புக்கு வந்து ஸ்டிங் கொடுக்குறேன். சரியா? கொடுத்துட்டு விசிபிலிட்டி பப்ளிக்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபையர் வந்து பர்சன். ஓகேவா? நெக்ஸ்ட் செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மேப்பிங்கோட பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் நிறையா வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அண்ட் ஸ்டோர் பண்ணி வச்ச வேல்யூ வந்து கீயை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனை வச்சு கீ அண்ட் வேல்யூ வந்து நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஆட் பர்சன் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபையர் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கீ டைப் அண்ட் வேல்யூ டைப் இதுக்கு வந்து நம்ம டேட்டா வந்து கொடுக்க போகிறோம். அதுக்காக நான் யூசர்ட்டேருந்து 2 இன்புட் வந்து வாங்குகிறேன். ஒன்று வந்து கீ டைப்புக்காக, இன்னொன்று வந்து வேல்யூ டைப்புக்காக. ஸோ ஃபஸ்ட் வந்து கீ டைப்புக்காக ஒரு அன்சைன் இன்டிஜர் வாங்குகிறேன். இதோட ஐடென்டிஃபையர் வந்து நம்பர்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்புட் வாங்குகிறேன். அதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங்னு கொடுத்தாலே அதோட மெமரி லொக்கேஷன் வந்து கொடுத்துடணும். மெமரி அண்ட் இதோட ஐடென்டிஃபையர் வந்து என்னென்னா நேம் அப்படின்னு கொடுத்தாரு. ஓகேவா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ண போது பிளாக் செயின்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ண போகிறதில்ல, ரைட் பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மேப்பிங்கில் வந்து எப்படி இந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேப்பிங்கோட ஐடென்டிஃபையர் கொடுக்கணும், பர்சன் அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார கீ டைப் கொடுக்கணும். கீ டைப் என்ன வாங்கியிருக்கோம்னா நம்பர்னு யூசர்ட்டு வாங்கியிருக்கோம். ஸோ அதுதான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு ஈக்குவல் டு அண்ட் வேல்யூ டைப்புக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா நேம்னு ஒரு இன்புட் வாங்கியிருக்கேன், அதுதான் கொடுக்க போகிறேன், நேம். கொடுத்துட்டு செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து போய் டிப்ளாய் பண்ண போகிறேன். டிப்ளாய் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து ஆட் பர்சன் அப்படிங்கிற இடத்துல வந்து கீ டைப் கேட்குது, அதாவது கீ கேட்குது என்னென்னா 1 அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கமா கொடுத்துட்டு வேல்யூக்கு என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷன்னு கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மேப்பிங் இருக்குல்ல, அதில் வந்து கீயை கொடுத்தா வேல்யூ வந்து ஷோ ஆகணும். சரியா? இப்போ கீ வந்து 1ன்னு தானே கொடுத்தேன். ஸோ அதை 1ன்னு கொடுத்துட்டு இந்த மேப்பிங்கை வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணால் ஹர்ஷன் அப்படிங்கிற வேல்யூ வந்து எனக்கு ஷோ ஆகுது. இப்போ இதை ஒரு ஃபங்க்ஷன் வழியாக கால் பண்ணி வேல்யூ வந்து கெட் பண்ணலாமா? அதுக்கு இந்த மேப்பிங்கோட விசிபிலிட்டியை நான் பப்ளிக்னு எடுத்துகிட்டு அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனை வச்சு ஒரு கீ கொடுக்க போகிறேன். கொடுத்த பிறகு அது வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? கெட் பர்சன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட் வாங்க போகிறேன். அந்த இன்புட்டு தான் கீ. ஸோ யூஇன்ட் நம்பர், நெக்ஸ்ட் விசிபிலிட்டி பப்ளிக் அண்ட் பிளாக் செயின்லேருந்து டேட்டா வந்து ரீட் பண்ண போகுது. ஸோ வியூ அண்ட் ரிட்டர்ன்ஸ் எதை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இதோட டேட்டா லொக்கேஷன் மெமரி கேர்லி பிரேசஸ்க்குள்ளார ரிட்டர்ன்னு கொடுத்துட்டு மேப்பிங்கோட ஐடென்டிஃபையர்
அண்ட் அதுக்குள்ளார நம்ம கீயை கொடுக்கணும். அதாவது யூசர்ட்டேருந்து வாங்குகிற இன்புட் நம்பர் அப்படிங்கிற கீயை கொடுத்தா எனக்கு அதுக்குள்ளே வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். எந்த விதமான எரரும் ஷோ ஆகலை. ஸோ மறுபடியும் டிப்ளாய் பண்ணுறேன். டிப்ளாய் பண்ணிட்டு கீழே போனால் எனக்கு 2 ஃபங்க்ஷன் காட்டுது. ஒன்று வந்து ஆட் பர்சன், இன்னொன்று வந்து கெட் பர்சன். ஸோ ஆட் பர்சனில் வந்து 1 ஹர்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஆடில் கொடுத்துறேன். அண்ட் கெட் பர்சனில் வந்து கீ கேட்குது. ஸோ நான் 1ன்னு கொடுத்தா எனக்கு ஹர்ஷன்னு ரிட்டர்ன் ஆகணும். ஹர்ஷன்னு வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இதே ஒரு செட் ஆஃப் கீ அண்ட் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய செட் ஆஃப் கீ அண்ட் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ 2ன்னு கொடுத்துட்டு என்ன பேர் கொடுக்கலாம்? விஜய் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஆட் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கெட் பர்சனில் போய்ட்டு 2ன்னு கொடுத்தா விஜய் அப்படிங்கிற நேம் வந்து ரிட்டன் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த மேப்பிங்குள்ளார இன்னொரு மேப்பிங் வந்து எழுத முடியுமா? முடியும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வேல்யூ டைப்பு அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளால் ஒரு மேப்பிங்கும் டிக்ளேர் பண்ண முடியும்னு சொன்னேன். ஸோ அதை அப்படி பண்ணுறது பேர் தான் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட் வந்து நான் இதெல்லாம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ டைப்புக்கு பதிலாக எகெயின் ஒரு மேப்பிங் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு அதுக்குள்ளார கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே அன்சைன் இன்டிஜர் ஆரோ சிம்பிள் அண்ட் அதுக்கு ஒரு வேல்யூ டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். சரியா? இப்போ நீங்கள் இதில் கொடுத்துருக்கீங்கள வேல்யூ அதை கெட் பண்ணணுன்னா 2 கீ வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் செஞ்சிடுறேன். ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ஆட் பர்சன்னு கொடுத்துட்டு யூசர்ட்டேருந்து 3 இன்புட் வாங்க போகிறேன். 2 இது அன்சைன் இன்டிஜர், 1 வந்து ஸ்ட்ரிங் டைப். ஸோ அன்சைன் இன்டிஜரில் வந்து num1 அப்படின்னு கொடுத்துறேன். எகைன் ஒரு அன்சைன் இன்டிஜர். ஸோ இது வந்து num2 அப்படின்னு கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வாங்கியிருக்கேன் அண்ட் இதோட டேட்டா லொக்கேஷன் அண்ட் இதுக்கு ஒரு ஐடென்டிஃபையர் கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? நேம்னே கொடுத்துறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து விசிபிலிட்டி அப்படியே விட்டுறேன். விசிபிலிட்டி பப்ளிக்னு கொடுத்துட்றேன். அண்ட் கேர்லி பிரேசஸ்க்குள்ளார நம்ம இந்த மேப்பிங்குள்ளார அந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ரைட்டா? எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பர்சன் அப்படிங்கிற மேப்பிங்கோட ஐடென்டிஃபையர் டிக்ளேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கீ கொடுக்கணும். யூசர்ட்டேருந்து என்ன இன்புட் வாங்கியிருக்கோம்னா num1 அப்படிங்கிற கீ ஃபஸ்ட்டு கீ வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதுதான் கொடுக்க போகிறோம். num1 அண்ட் எகைன் மறுபடியும் ஒரு கீ வேல்யூ கொடுக்கணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா num2 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதுதான் கொடுக்க போகிறோம். num2 ஈக்குவல் டு யூசர்ட்டேருந்து வாங்கின ஸ்ட்ரிங் இன்புட்டை வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். என்னன்னா நேம் அப்படிங்கிற ஒரு இன்புட் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா? இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்பிங் இந்த இன்ஸ்டன்ட் மேப்பிங்லேருந்து எப்படி வந்து வேல்யூ வந்து கெட் பண்ணுறது அதுதான். ஸோ கெட் பர்சன் ஒரு ஐடென்டிஃபையர் கொடுத்துட்டு யூசர்ட்டேருந்து 2 கீ வேல்யூ வேணும். ஸோ யூஇன்னு கொடுத்துட்டு num1 கொடுத்துட்றேன் அண்ட் மறுபடியும் யூஇன்னு கொடுத்துட்டு num2. ஸோ இந்த ஐடென்டிஃபையர்லாம் இருக்குல்ல num1 num2 அண்ட் பர்சன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஒரு வசதியாக இருக்கோ அப்படி கொடுத்துக்கலாம். பட் ஒரு குட் ப்ராக்டிஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாரி கொடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து விசிபிலிட்டி கொடுக்குறேன் பப்ளிக் அண்ட் இது வந்து பிளாக் செயின்லேருந்து வந்து டேட்டா வந்து ரீட் பண்ண போகுது. ஓகேவா? அதனால் வியூ அண்ட் ரிட்டர்ன் பண்ண போது என்னத்தை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா அது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு அதோட டேட்டா லொக்கேஷன் வந்து மெமரின்னு கொடுத்துறேன். கேர்லி பிரேசஸ்க்குள்ளார ரிட்டர்ன் கொடுத்துட்டு கீயை கொடுக்கணும். ஓகேவா? பர்சன் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார num1 எகைன் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார num2. ஸோ கேர்லி பிரேசஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? எந்த விதமான எரரும் ஷோ ஆகலை. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல இதில் உள்ள வேல்யூலாம் நம்மளால் கீயை வச்சு தான் அக்சஸ் பண்ண முடியும்னு. ஸோ அதை எப்படி ஃபங்க்ஷனில் ரைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரைட் பண்ணும்.
அதாவது மேப்பிங்கோட ஐடென்டிஃபையர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கீ வேல்யூ கொடுங்க. கொடுத்துட்டு டிப்ளாய் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ நான் செஞ்சே காட்டுறேன். ஸோ எகைன் நான் டிப்ளாய் பண்ண போகிறேன். கீழே போய்ட்டு ஆட் பர்சன்னு கேட்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ கேட்குது. சரியா? நம்பர் 1, நம்பர் 2 அண்ட் நேம், அதாவது ஸ்ட்ரிங் கேட்குது. ஸோ நம்பர் 1 வந்து 1ன்னு கொடுத்துறேன். நம்பர் 2 வந்து 2ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் நேம் வந்து ஹர்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரான்சாக்ட், அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஹர்ஷனுங்கிற வேல்யூ வந்து ஷோ ஆகணும்னா நான் 2 கீ கொடுக்கணும். ஒன்று வந்து 1, இன்னொன்று வந்து 2. ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணால் வேல்யூ வந்து ஷோ ஆகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.